நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்லீப்பர் செல்ஸ் பற்றி எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புது ஜானர் தான். படம் நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்டிங் சூப்பர். பாய் படம் பார்த்தோம், ஹீரோ நல்லா இருக்காரு. நல்லா சூப்பர் நல்லா இருந்துச்சு. இது அந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி ஒரு கதை, கொஞ்சம் ஓவர் ரூப்பில் நல்லா போச்சு. ஆக்சுவலாக லைட்டாக கொஞ்சம் லேகாக இருக்குது, பட் ஓகே, நல்லா இருக்குது படம். நல்லா பார்க்கலாம். ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு தூரம் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. பாய் ஃபுல்லாக பாம் பிளாஸ்ட்டு, அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டினை பற்றி சொல்லியிருக்காங்க. இது நடந்த சம்பவத்தை பற்றி காமிச்சிருக்காங்க படத்தில். நல்லா இருக்குது, நியூ ஃபேஸு, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாய்ங்கிற டைட்டில் பார்த்துட்டு தான் நான் என்னடா இது பாய்னு டைட்டில் இருக்கேன்ட்டு போனேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் சொல்ல வர பாய் என்னென்னா நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. அது கண்டிப்பாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதான் அந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்துச்சு இல்லைங்களா, அந்த கோவை குண்டுவெடிப்பை பற்றி, அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு, அதை எப்படி தடுக்கலாம், நம்மெல்லாம் எப்படி இந்த ரிலீஜியன் பார்க்குறமோ ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்காரு. சொல்ல வந்த மெசேஜ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பட் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் அதை நம்ம ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா புரியும். மியூசிக் சூப்பராக இருக்குங்க, பக்காவாக இருக்காம. சாங் இல்லை, ஆனால் பிஜிஎம் ஸ்கோர் சூப்பராக இருக்குது, எங்கேயுமே லாக் இல்லைங்க. ஆமாம், படம் விறுவிறுன்னு போய்கிட்டே தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு சார், பாய் படம் நல்லா இருக்கு. பாம் பிளாஸ்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பப்ளிக் தான் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் டெவலப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மெசேஜ் என்ன, இப்போ சுயநலமாக சில பேர் பண்ணுற ஒரு விஷயம் பாம் பிளாஸ்டிங்லாம் யார் சஃபர் ஆகுறாங்க, பப்ளிக் தான் சஃபர் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம், பப்ளிக்கிட்டையும் ஒரு அவேர்னஸ் இருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்தது, ஆக்டர் எல்லாருமே நல்லா தான் இருந்தது. படம் அருமையாக இருக்குது. நான் பார்த்தோட படம் பேர் பாய். படம் அருமையாக இருக்குது. இல்லைன்னா சொல்ல வராங்கன்னா பாய்னானே முஸ்லீம்னுவீங்க, ஆனால் இதில் கிறிஸ்டின் இந்துலாம் வராங்க. ஏன்னா மதம் வேற்றுப்பாடு வச்சு சொல்ல வராங்க. படம் நல்லா இருக்குது. சஸ்பென்ஸ், த்ரில்லர், க்ரைம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் நல்லா, பேக்ரவுண்டு ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. போகிற படம் நல்லா இருக்குது. மெசேஜ்னால் சொல்ல வரேன், அந்த ஐஜாக்லாம் பண்ணுவாங்களே, அந்த பீஸ்ட் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி. ஆனால் இப்போலாம் ஐஜாக், இப்போ கூட ரீசெண்டாக டெல்லியில் பாம்பு அடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி 1998 பிப்ரவரி 14 இதே நாளில் அங்கே 50 பேர் இறந்துருக்காங்க பாபாய் இது பண்ணி. அதெல்லாம் இப்போ அது படத்தை ஏன் சொல்ல வராங்கன்னா, இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பேலாம் நல்லா இருக்குது. படம் 2 ஹவர் நல்லா லேக் ஆகல, ஆனால் கொஞ்சம் கேமராவில் கொஞ்சம் பக்காவாக பண்ணியிருக்கலாம். இந்த பப்ளிக்லேயே எடுக்கிறதுனால லைசன்ஸ் இல்லாமல் எடுப்பாங்களே சில படத்தை, லோ பட்ஜெட்னால நல்லா ஏதோ ஃபோன்லேயோ சின்ன கேமராவில் எதுனா எடுத்துருப்பாங்க போல், ஒழுங்காக பிரிண்ட் இல்லை. மிச்சம் வரைக்கும் படம் ஸ்டோரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ளேயே எடுத்ததுனால சும்மா அந்த ஒரே இடமா இருக்குது.